ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் உணவுக்காரன் ரமேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் கோவிட் சுச்சுவேஷனில் அதிகமாக வெளியில் போகாதீங்க. வெளியில் போனாலும் இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு மட்டும் வெளியில் போங்க. கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கோவிட்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ உயிர் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த மாதிரி சுவையாக சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை உடைச்சி பவுலில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா முட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நல்லா ஃபிஷ்ஷில் மசாலா நல்லா ஸ்டஃப் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ரெண்டு என்னென்னா கார்ன்ஃப்ளவர். ஸோ இதுவும் அரிசி மாவு கடலை மாவுலாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தனித்தனியாக வரும். ஸோ கார்ன்ஃப்ளவரில் அந்த மாதிரி இருக்காது. நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் வரும். ஸோ தயிர் அடுத்தது என்னென்னா சில்லி பவுடர், அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டியாக வராமல் நல்லா ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ண இதில் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் மீன், திருக்க மீன் தான். ஏன்னா இதில் தான் முள் இருக்காது. ஸோ முள் இல்லாத மீனும் நிறையா இருக்குது. நீங்கள் அதையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவிச்சு கூட பண்ணிக்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயம் டர்மரிக் பவுடர், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னென்னா ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது கடாயில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ நான் ஒரு 500 தான் வச்சு சூடு பண்ணுவேன், 500 செல்சியஸில். ஸோ நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மிக்ஸ் பண்ண மீனை ஒன்று ஒன்றா உள்ள மீனுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளார இறக்குறோம். அப்போ தான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா நல்லா செவக்க எடுக்கணும். அப்போ தான் மீன் நல்லா வேகும். ஏன்னா நம்ம வேக வைக்கல. ஸோ இதில் தான் நம்ம வேக வைக்கிறோம். அதனால் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ மீன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்குன்னு கருவி விட்றாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா நான் நல்லா தான் எடுத்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா செவக்க விட்டு நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ இப்படியே சாப்பிட்டா கூட நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி இது ஃபிஷ் 65 அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே போல் மீன் குழந்தைகளுக்கு நிறையா கொடுங்க. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் முள்ளே இருக்காது. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது. அதுவும் இந்த திருக்க மீன்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு என்னென்னா குழந்தைகளுக்கு கண் பார்வை, உங்களுக்கு மூளையோட திறன் இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ரிசர்ச்சில். ஸோ அதனால் மீன் அதிகமாக சாப்பிடுங்க. இப்போ அடுத்தது என்னென்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான தேவை ரைஸு. நான் ஒரு 2 கப்பு ரைஸை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையும் நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் அந்தளவுக்கு இதாகாது, உடஞ்சிரும் ரைஸு. ஸோ நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா ரைஸ் நீட்டாக முழுசாகவே வரும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தண்ணி அதுக்கேற்ற தண்ணியை விட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ நான் ஊற வச்ச ரைஸை அதுக்குள்ளார இறக்குறேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ். ரைஸ் குழையக்கூடாது. நல்ல ஒரு பதத்துக்கு வரணும். அந்த பதம் வர வரையும் பாருங்கள். அப்படியே எடுத்து கையில் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா குழையாமல் ஒரு மாதிரி ரைஸ் ஆஃப் பாயில், முக்கால் பாயில்னு கூட வச்சிங்க, அந்தளவு இருக்கணும். இப்போ நான் எடுத்து தனியாக அதை ஃபில்ட்ரு பண்ணி ரைஸை தனியாக வச்சுக்க போகிறேன். அடுத்தது என்னென்னா லைட்டாக எண்ணெயை விட்டுக்குங்க. கருவேப்பிலை நல்ல ஒரு மணத்தை தரும். ஸோ அதனால் கருவேப்பிலையை போட்டுக்கணும். அது கூடயே க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்ல ஒரு காரம், நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். ஏன்னா நம்ம அதிகமாக மசாலா சேர்க்காமல் இதுலேயே காரத்தை கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்தது முக்கியமானது வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிங்க. நைஸாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் இது அந்த ஃபிஷ் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். இப்போ பாருங்கள், நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். சமையலுக்கு ரொம்ப முக்கியம் லவ், அதே போல் டைம்.
இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் வரும். சால்ட்டு இது எப்பொழுதுமே யூஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெங்காயம் சீக்கிரமாக உங்களுக்கு இதாகும், மேக்னெட் ஆகும். ஸோ அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏன்னா இதுதான் ஹைலைட்டான டேஸ்ட்டு. எப்பொழுதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து உடம்புக்கும் நல்லது. ஒரு சமையலில் ஒரு டேஸ்ட் அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு இது. மோஸ்ட்லி நான்வெஜ்னாலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது டொமேட்டோ. இது நான் ஒரு டொமேட்டோ வந்து சேர்த்து 1 to 1.5 வரையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு கிரேவி மாதிரி ஓரளவுக்கு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறமா பெப்பர், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது சில்லி பவுடர். ஸோ இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதாவது நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதுலேயே வந்து ஒரு காரமான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இது அடிஷ்னலாக சேர்க்குறது தான் நம்மளோட பெப்பர், மிளகாத்தூள்லாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இதில் இறக்கி மிக்ஸ் பண்ணுறோம். இதை இன்னொரு டிஷ்ஷாக கூட செய்யலாம். இது ஃபிஷ் ஃப்ரையாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் தரும். நான் எடுத்து லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டும் பார்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்படி கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் நார்மலாக மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்காகவே சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்சர் ஆகட்டும், அது ஜூஸியாக மீன் வேறு லெவலில் வந்திருக்கு. இது கூட தான் நம்ம அடுத்தது ரைஸை சேர்க்க போகிறோம். அதை கூட ரைஸை சேர்த்து கடையில் செய்கிற மாதிரி இது வந்து நம்ம தான் செஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் வந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணுன்னா இந்த மாதிரி தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம யார். அடுத்தது ரைஸு, வடித்து வச்ச ரைஸை அப்படியே பொலன்னு அப்படியே பூ மாதிரி அப்படியே கொட்டணும். பாருங்க, அப்படியே பூ மாதிரி கொட்டிட்டேனா. நல்லா பாருங்கள், ரைஸ் வந்து நான் குழைய விடலை, ஒரு 3/4 பதத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ ரைஸை வந்து ரொம்ப குத்தி விட்டு குழச்சிடாதீங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து ரைஸில் நல்லா ஊறி வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும். பிரியாணி என்னங்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா ஜூஸியாக. கடையில் சாப்பிட்ற ஃப்ரைஸ்லாம் வந்து இது பக்கத்தில் கூட நிற்க முடியாது. நீங்கள் பண்ணிவிட்டு மட்டும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உணவு காதலன் யூடியூப் சேனல்.